210 ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மண்ணை தன் உயிரையும் பொருளையும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வித்திட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களை வருடந்தோறும் நினைவு கூர்ந்து நன்றியோடு அவர்களை புகழ வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தில்தான் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவினுடைய வரலாற்றில் 1800க்கு பின்னால் உள்ள வரலாறுகள் தான் சுதந்திர வரலாறாக பேசப்படுகிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்களின் அதற்கு முன்னால் உள்ள ஆரம்ப பக்கத்தில் பார்க்கிற போது ஆங்கிலேயன் கோழிக்கோடு வழியாக முதலாக கப்பல் மார்க்கமாக இந்தியாவிற்குள்ளே நுழைந்தது 1498ஆம் ஆண்டு. இங்கே நுழைந்த ஆங்கிலேயன் இந்தியாவினுடைய மிக பெரும் சாம்ராஜ்யத்தையும் இங்குள்ள வளங்களையும் செழிப்பான இந்த சமஸ்தானத்தையும் பார்த்து இந்த நாட்டையும் இந்த நாட்டின் வளத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற பேராசை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் ஆங்காங்கே சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக இருந்த அரசர்களிடத்தில் போய் நாங்க இந்த நாட்டுக்கு வியாபார நோக்கத்தில் வந்திருக்கிறோம் என்று அனுமதி வாங்குறோம். நாட்டு அரசர்களிடத்தில் எதிராக மற்றவர்களை தூண்டிவிட்டு போரின் மூலமாக அந்த போரில் பாதி இடத்தை இவன் அபகரித்துக் கொள்கிறான். அப்படியே கொஞ்சமாக இந்தியா முழு பகுதிகளையும் ஆங்கிலேயன் தன்னுடைய வசத்தில் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கான். முதலாக 1537வது ஆண்டு கேரளாவிலே குஞ்சாலி மரக்காயர் என்கிற ஒரு பெரியார், அவர்தான் இந்தியாவிலே ஆங்கிலேயன் எந்த நிலையிலும் கால் ஊன்றக்கூடாது, அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சுமார் 50 கப்பல்களை போர் கப்பல்களை தயார் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்கிறார்கள். அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார். முதலில் ஷஹீதானவர் குஞ்சாலி மரைக்காயர். இரண்டாவது, இந்தியாவினுடைய பல்வேறு மாகாணங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வீர தீரமான சிங்கங்கள் எழுகிறது.